என்னத்தை உடைக்கிற அடுப்பு மூட்டுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்டை கூப்பிட்டுறாங்க. ஒரு தட்டோட நிற்கிறாரு. என்ன சம்பவம் பண்ணா வந்து எரியவே என்ன இதை எரிச்சதை நூத்து விட்டாரு. அந்த எரிய போதா விடாத விடாத இந்த ரைட் 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 விசுக்கு விடாத விசுக்கு 100 போதும் விசுக்கு. நாங்க படிக்கலாம் தொட்டு ஊதுற வேறு தாண்டா இருக்கு. பின்னுக்கு நின்று காய்க்க கூடாது. என்னன்னாலும் நேருக்கு நேரு கதை. இப்போ எங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன். தீபாவளிக்கா என்னதுக்கு இதே பரவாயில்ல. நாள் ஒரு காட்டை அழிச்சு எரிச்சுறா. பாபிக்கு பாருங்க சும்மா எப்படி இருக்கண்டு. அவா கலரை பார்க்கவே சும்மா வாய் ஊறுதா. குளத்திட்டு போய் வந்து அது பெரிய தேசம். எல்லாரும் நான் இல்ல தானே இன்னைக்கு பாபிக்கும் இங்க ரொட்டியும் ஒரு புடி. ஒரு நீளமான ஃபார்ம் ஒன்று பிடிச்ச நாங்கள் உரிச்சு பாபிக்கு போடுறோம். எல்லாருக்கும் இந்த தருணத்துல அழுகையா வருது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் புதுக்குடியிருப்புல இங்க ஜெரிண்ட வீட்டை தான் நிற்கிறோம். வந்ததுக்கு சஞ்சனாக எழுதி கொடுத்தாச்சா? அப்ப அண்ணாக்கள் இருக்க இங்க என்ன சம்பவம் பண்ணா வந்து முன்னகிரில இருக்கிறத பார்த்தாலே இது என்னண்டு கூடுதலான நாக்கள் கண்டுபிடிச்சிருமே. என்ன சாமான் இது? மேசை இல்ல இது. அப்ப என்ன இது? என்ன தெரியாது. நல்லா சொல்லி கொடுத்த இது உள்ள திறந்து வந்து கோப்பை ஊத்தாம வைக்கிறது படிக்கிறது. உங்களுக்கு செய்து கொண்டு அந்த மேசை இது இந்த மேசை இரும்புல செய்த மேசை. எவ்வளவு கோபத்துல எவ்வளவு குத்தினாலும் அடிச்சாலும் நோவாது. இது என்னன்னா வந்து பாபிக்கு மிஷின். இந்த மிஷின் வந்து எவ்வளவு வருமென்று பார்க்குறாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன அந்த விலை வந்து நாங்கள் சொல்கிறோம். அப்படி நல்ல சீப்பாக ஒரு இடத்துல வந்து வேண்டி இது பாவிக்கோடு கிடைக்கல. அப்போ இன்றைக்கு புதுக்குடியிருப்பு வரைக்கும் வந்து தெரிஞ்சேன். ஆனால் இது வளவையா கிழக்கு சம்பவம் செய்கிறவன் இதில் பாவிக்கு பிடிக்கிற அந்த இடுக்கி இருக்கு அதை வந்து விட்டுட்டு வந்துட்டார். இன்றைக்கு சஞ்சனா பாவல அங்க டேய் ஜோடா நேசோடி ஜோடா ஆள் பாய பாருங்க. இங்க வந்து அதான் கோழியை சுத்தி கரைச்சி ஒன்று பிளாட் அவருக்கு பிளாட்டு உஷார் கூட்டிட்டு. சரி இன்றைக்கு சஞ்சனா ஃபார்மில் அந்த கோழியை வந்து பாபிக்கு போட்டு அப்படியோ ஒரு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறவற்ற அப்படியோ தொடர்ந்து பார்ப்போம். அதோட இல்லை உண்மையிலேயே வந்து வலிக்கிட போறோம் நாங்கள். சரி பாபிக்கு போட்டுட்டு இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். ஒரு இரவு டின்னர். அதோட நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான ஊடசம் வந்து இங்கே செய்து கொள்ளலாம். ஹோல்சேலாக வந்து கொடுப்பினோம். ஹோல்சேலாக டெலிவரியும் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பக்கம் இருக்கிறார்கள். நீங்கள் நோம்பலாம் கூட வீட்டுக்கு வேண்ட போகிறீங்கன்னா வந்து இங்கே ஹைவேலியில் வந்து வேண்டலாம். கீழே நம்பர் கொடுப்போம். அதுதான் சஞ்சனா ஃபார்ம்னா நம்பர். என்ன சரி இப்போ இப்போவே வந்து 6:30 ஆயிட்டு. இனி நாங்கள் செய்து முடிய கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆகும்னு தெரியும். இல்லை கேள எல்லாத்தையும் எடுத்து வடமாகாணத்தின் மிகப்பெரிய கல்வி கண்காட்சி நம்ம யாழ்ப்பாணத்துல வரும் ஜனவரி 30-31 தேதிகளில் திருவள்ளுவர் கலாசார மையத்துல வந்து நடைபெற இருக்கு. இலங்கையின் முன்னணி கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு உயர்கல்வி தொழில் வாய்ப்புகள் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பற்றி இலவசமா அதிஉச்ச உத்தரவாதத்தோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உணவு திருவிழா, சதுரங்க போட்டி, ஹிப்ஹாப் நடன போட்டி, ஹேக் ஃபெஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் மீட்டப், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. உங்க கனவுகளை நினைவாக்கும் இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கான அரிய வாய்ப்பு. லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம்டா கெரியர். அந்த கெரியரை சூஸ் பண்றதை நினைச்சு நீங்க டிப்ரெஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் எடியூ எக்ஸ்போ. எடியூ எக்ஸ்போன்னா என்ன? இங்கே உங்களுக்கு விருப்பமான கரியரை சூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது பத்தின முழு விவரத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம்.
ஸ்டடீஸ் விருப்பமானாக்கள் ஸ்டடீஸை பற்றியும் ஜோக்ஸ் விருப்பமானாக்கள் ஜோக்ஸை பற்றியும் அறிஞ்சு கொள்றதோட உங்களுக்கு கரியரை பற்றின முழு திருப்தியோட நீங்கள் போகலாம். இது எப்போ நடக்க போகுதுண்டா என்னத்துக்கு உடைக்கிற என்னடா வந்து கொஞ்சம் சிரட்டையும் போடுவோம் பண்ணிட்டு சிரட்டையை ஊற பேக்கில் போட்டுட்டு அப்படியோ உடைக்கிறோம். உடைச்சா தான் நொட்டுங்கும். யாரை நினைச்சு அடிச்சானு தெரியல. என்ன யாரை நினைச்சு அடிச்சனே நீ வந்தாதான் கரைச்சலட்டா. இது வந்து பெரிய கன நேரம் வந்து போடலாம் என்ன இந்த பாபிக்கு. இப்போ என்ன சம்பவம்னா அந்த இதை நாங்கள் போட்டுட்டு இது ஹீட்டை இறங்கின அப்புறம் தான் அந்த வேனில் எடுக்கலாம். அதை எடுத்த சிக்கல் ஒன்று இருக்கு. இஷ்ட தெய்வத்தை வேண்டி கொண்டு கொளுத்துங்க. அதுக்கு சரி வர மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நேசவனே கட்டிட்டீங்களா? நேசவனே அவர் குலப்படி சஞ்சனான்ற சட்டையெல்லாம் கிளிக்க தொடங்கிட்டார். அதனால ஆளை கட்டிட்டு இவ இதுக்குள்ள ஒரு நெருப்பு குச்சி தட்டி போடு. அந்த புகையோட சேர்த்து தெரியுமே தெரியுமோ? நீங்க ஒரு நெருப்பு குச்சி தூக்கணும். பொறு ஐயா ஒரு நெருப்பு போடுங்க. பொறு இதை மூட்டி புகை எடுக்கிறதான் வந்து பெரிய விஷயம். எடுத்துட்டோம்டா எத்தனை பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவேன். புகை எடுக்கிறது பெரிய விஷயமா, நெருப்பு எடுக்கிறது. இந்த கேள்வியை கேட்டதே வர்றான், அந்த புத்திசாலி வர்றான். தெளிவாக கிடைக்கும். நெருப்படுத்தா சுடும் தெரியும். எடுத்துக்காட்டு பார்ப்பேன் நெருப்பை. நீ நெருப்படு பார்ப்பேன். கையை எடுத்துக்காட்டு சுடுதா இல்லை கதைக்கக்கூடாது. ஆயிருக்கண்டு நீ எடுப்பியா? இந்த அலட்சணா சொல்ல சும்மா பேசாம இருந்தேன். கதைச்சிருக்கோம் நீ. மக்களே இங்கே அடுப்பு மூட்டுறதுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்டை கூப்பிட்டுறாங்க. ஒரு தட்டோட நிற்கிறாரு. என்ன சம்பவம் பண்ணா வந்து இந்த சாக்கோல் சரிச்சு ஒரு பொறி எடுக்கிறது வந்து பெரிய சிக்கலாக இருக்கு. உங்களோட வித்தையில கொஞ்சம் காட்டுங்க. வித்தையில கொஞ்சம் காட்டுங்க. எரிய வைடா இதை எரிச்சதை நூத்து விட்டான். ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த போகிறது 7 மணிக்காக தான் இருக்க போது. அதனால இன்னைக்கு அப்படி 9 மணி ஆக முடியும். அப்போ இதை வச்சு வளர்த்து போட முடியும். ஈஸியாக ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கடாப்பா. செய்வோம். நுழம்புக்கு அதையும் இருக்கட்டும். அந்த எரிய போதா விடாத என்ன இந்த ஒரு பக்கம் உங்க உத இனிமேல் போடா இவ்வளோ புகையை மடங்கினா தாண்டா எரியும். சஞ்சனா என்ன செய்யலாம்? சஞ்சனா எரிய கொடுங்க கொஞ்சம் போடுவார். ஃபேனை கொண்டு வந்து போட்டு விடலாம். அது மாறி
சட்டியோட அளவு போனி சரி நுழம்பு கடிக்குதா எங்க சட்டியோட அளவு போனீங்க அது கையில போயிட்டு வந்திருக்கீங்க அள வச்சுட்டான் ஒரு பிள்ளை பாபா எத்தனை மணிக்கு நெருப்பு மூட்டி முடியுதாட்டா 6:46 இது இப்போ நூந்துருண்டா என்னன்னு சொன்னா அந்த அந்த வாயு ஒரு வாயு வந்து அதை நூக்குது காபனி ரோட் சைட் வருது ஆனா என்னன்னா வந்து நுழாம்பு கடிச்சோன்னு எவ்வளோ நேரம் இந்த பூவைக்கு எல்லாம் மயக்கம் அடைஞ்சிருப்பினோம் பக்கத்து விட்ட கடிக்க போயிருக்கோம் பொறுக்காக முடிச்சுட்டு வரணும் அதுதான் வந்தோம் தெரியும் ஆளை கூப்பிட ஊதுற ஸ்பெஷலிஸ்டா நீங்க அவனுக்கு பேர் நெருப்பு மகள்ராஜ் மகள்ராஜாடா உனக்கு பேர் எங்க மகள்ராஜ் பேரே டேஞ்சரா இருக்குடாடு மகள்ராஜ் பேர் வச்சுக்கிற எல்லாம் டேஞ்சரா ஆகலை இப்படிடா சொல்லி விட ஜோதிப்பாகல் சில பேர் அவர் வந்து நான் விசிக்கிறேன் ஒரு ஆள் விசிக்க ஒரு ஆள் ஊத நீ பாட நான் ஆட கடைசி வரைக்கும் மூடாது இந்த வேர் நெட்டு எப்படி 10 வேர் அதுக்கு அந்த வேலை செய்யணும்டா உங்களுக்கு ஒட்டுவே வலம் எட்டு வேறு அந்த புகையை நிற்க விடக்கூடாது என்ன ஏன் அழுது கொண்டு ஓடினீங்க சஞ்சனா குயின் பாக் போட்டு கரியா பண்ணிட்டு வந்துங்க என்ன அளவு கோவப்பட்டு சஞ்சனா சின்ன கோபக்காரன் நடத்துறாங்க பத்தி எரியுது ஆனா அந்த புகை வந்து திருப்ப நோக்கும் அந்த புகையை முதல் நிப்பாட்டோடும் விசுக்கு ரைட் எரிய போகுது என்னம்மா நீங்க ஒரு நாள் என்ன அடுப்பு மூட்டி சதைக்கிறீங்க ஐயோ தடிமல் கண்ணு திருட்டு தாண்டா அடியில போட்டிருக்கா அடியில மேலால வச்சுட்டா கொஞ்சம் எரியுதா இல்லடா கீழால எரிஞ்சுதாடா வேளாவ வரும் கொஞ்சம் கட்டுக்கொட்டை போடணும்டா இருக்கு தாவண்டா இது நான் இருக்கிறேன் அச்சக் பச்சக் லஜக் விடா நீ ஒரு கழும்பு இதுல விடாது விசுக்கு 100 போகுது விசுக்கு கோப்பையை நினைக்கிறேன் அடிக்கு ஒரு மாதிரி கரியா பிரட்டிட்டு வர நீங்க கடவுளை கும்பிடுங்க அவன் பூசி ஜுவாங்க சரி ஒரு மாதிரி நாங்கள் மூட்டிட்டோம் ஆனால் இவ்வளோ வந்து நெருப்பு படியோடும் படியை மட்டும் காத்திருப்போம் அதுக்கு கவிஸ்கோணும் அடுப்பு எடுக்க சொல்லல இது எடுக்க சொன்னாண்டா இது பலூன் எடுக்க சொன்னாண்டா இது எவ்வளோ சொட்டாடி போடும்
எல்லாம் முடிக்காது. நாங்க படிக்கலாம் தொட்டு தொட்டு ஊதுற வேற தாண்டா இருக்கு. அதுதான் இது எத்தனை இது எத்தனை போல வேற ஒரே ஒரு சொல். அது நாங்க சம்பவுல கலந்தா சரி, சம்பு பேக்கெட் வண்டி கலந்தா சரி. வரும் வரும் வித்து வாங்கல் ஏழுமா. இந்த 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிட்ட கட்டத்தை காட்டு. நீங்கள் விசுகாரன் உறுதிப்படுத்துகள். அந்த கல்லுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பாக வருது. எங்களுக்கு புகைக்காமல் இருந்தாலே சரி. சரி, ஒரு மாதிரி இங்கே தானுங்க. இந்த இத்தனை இளைஞர்களின் முயற்சியால் வந்து இப்படி சிவப்பாக வந்து நாங்கள் எடுத்துட்டோம். பக்க கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆனால் இன்னும் அந்த புகை வந்து இல்லாமல் போகணும். அதோட இனி வைக்கக்கூடிய தணல் வந்துட்டு என்ன ஹீட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது. இனி வந்து போட போகிறோம் நாங்கள். இதில் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க சஞ்சனா சொல்லுங்கள். மசாலா வர பக்கத்துலேயே ஆள் இல்லை. என்னென்ன போட்டுக்கு சொல்லு கேட்டு சொல்ல தொடங்குது. என்ன வர என்ன 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 வாசம் அடிக்குது? இஞ்சி, உள்ளி, உப்பு தூள், அது இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கு. மேரினேட் பண்ணி எங்களுடைய செஃப் ஜெரின் அவர்கள்லாம் மேரினேட் பண்ணுறது. ஜெரின் அவர்கள் மிட்டாக கலாய்க்கிறாங்க. அவன் சின்ன வயசில் சமைக்க தொடங்கினு சொல்ல சிரிக்கிறான். இங்கே பின்னாளிக்கிறவன். இனி வந்து இங்கே வா, முன்னுக்கு வந்து கதை. இங்கே வா, இங்கே வா, முன்னுக்கு வந்து கதைடா. இங்கே வாடா, இங்கே வா. பின்னுக்கு நின்று காய்க்க கூடாது. என்னென்றாலும் நேருக்கு நேரில் கதை. சரி, நெட்டை வாங்கி பார்ப்போம். நெட் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நெட்டில் இருக்கிற பெயிண்ட்டுகள் எல்லாம் போட்டு. அந்த நெட் தான், கோழிக்கூட்டு வைக்கிற நெட் தான். மெட்ட பக்கம் தானே வைக்கிறது. அதெல்லாம் டேஸ்டாக இருக்குண்டா, ஆரோக்கியமாக இருக்கு. என்ன கொஞ்சம் கிடக்கு? ரைட், அவ்வளோதான். இந்த உணவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா அங்கே வரையில என்ன பெரியப்பா ஃபயர் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் அழுகையாக வருது. ரைட் ரைட், எனி போயக்கா இது எரிஞ்சு நூந்தா சிக்கனை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? எனி போயக்கா அவ்வளோ. நாங்கள் அடியில் வந்து எனக்கு சிரட்டைகள் எல்லாம் போட்டுட்டோம். அதை எரிஞ்சு இதான தான் இது அதுதான் இதாட்டு. ஆனால் எல்லாருக்கும் உடம்புல இருக்க சளியெல்லாம் வெளியில் வந்துட்டு இல்லை. அடிக்கடி அடுப்பில் நின்று இந்த புனலில் ஊதுற எல்லாம் வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஊதையெல்லாம் அந்த உடம்புல இருக்கிற நுரையீரல்லாம் பெருக்குமா, நல்லவா. அப்போ அடுப்பில் சமைக்கிற ஆக்கள உடல் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை, உண்மை அது இப்போ தான் நிரூபிக்கிறோம். இந்த கேஸில் போய் சமைக்கிறத விட அடுப்பில் புனலில் குதிரை எல்லாம் நல்லவா.
ஆனால் உண்மையிலேயே கஷ்டம் தானே பாபிக்கு. என்னடா சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கும், அதை நாங்கள் பிடிச்சோம்னா சரி. அதான் அந்த அடுப்பு மூட்டை பழகிட்டோம்னா சரி. நாங்கள் தான் அதுக்கு வித்தியா நாங்கள் என்ன செய்யணும், கேஸை கீழே குழாயை போட்டு அப்படி முட்டி அப்படி ஒரு வித்தியை ஒன்று செய்யணும். சரி சரி போடுவோமா? ஜிவா கைதா கைதாண்ட விடியல கைது அதுக்காண்டி பிடிக்கல இல்ல வேட்டா கராட்டி மாசுரா ஒரு இதோண்டு போட்டு விடு. என்னடா விட்டு பலகாலமே கால இல்ல ஓகே வெக்க வரும் கணக்கான இது வெக்க வரும் பிரச்சனை. சரி வாங்க உங்களுடைய நல்ல கரங்களால் ஒரு ஆள் எடுத்து வைங்க. சரியா சரி 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 இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா வடிவா வந்துடும். எடுத்தா தண்ணி எடுத்தா கொஞ்சம் முன்னுக்கு நின்று காங்க. அவரே ஒரு காட்டுகள் தண்ணி ஊற்ற சொல்கிற ஆள் வர்றா அங்கே வேறண்டா. இப்போ திருப்பூருக்கா புகைக்கு என்ன காரணத்துக்கு ஆண்டு என்ன பூசுற மேலாப்புல 10 நிமிஷத்துல பாவிக்கு ரெடி ஆகும். பாபிக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கண்ண நேரம் ஸ்மோக்கில் இருக்கணும், ஸ்மோக்கி ஃப்ளேவர். ரெடி ரெடி எல்லாம் ஜோரா கைதடிங்க. முதலாவது பெரியப்பா முதல்ல ஒரு போட்டோ எடுத்து அவர் வன்மத்தில் இருக்கிறார். அப்படி இல்லை வன்மத்தில் பெரியப்பா தன்னை கூப்பிட இல்லையா அவன் ரெண்டாலும் வந்தால் செய்த மாதிரி வராதுடா. இந்த சிங்கம் எங்கள் வீட்டின் மூத்த சிங்கம் வர்றார். இல்ல நீங்க என்ன சாப்பிடறதுக்கு தானே வந்திருந்தீங்க? அவன் இப்ப இல்ல, அவன் அப்ப தவளை வலிக்கிற காலத்துல இருந்தே அப்படிதான் பொறிக்கிற சத்தம் கேட்டாலும் அவன் வருவான் பொரிச்ச மீன் சத்தம் கேட்டு. இவனே என்ன வந்தவன் வேலை செஞ்சு ஓட்டுருக்கான் இவன். எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பவுனா வருமா? பவுனா 3,500,000 நக்கல். இது எத்தனை பவுன் வரும்? 3,500,000 போகுது. இப்போ இதில் வந்து ஸ்டேக்ஸ் போடலாம், பீஃப் போடலாம், சோசேஜ் போடலாம். இதுல போடல, அது போட்டா ஓட்டை கால நாங்கள் இதுக்கு மேலே ஏதாவது சின்ன நான் வச்சு வைப்போம். பீப்பனா மாடல். ஓ அந்த இன்னொருத்தனை பே காட்டி விட்டான் பண்ணி ரஜின்னு. இதான் எனக்கு கடையில போய் கேட்டா எனக்கு தெரியா பீப்பன பீப்பன தம்பி இது பண்ணி ரஜின்னா அது அடுத்த நாள போய் மாட்டேன்னு சொன்ன என்ன பே காட்டி போட்டான். அப்ப நீ அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு போயிட்ட. நான் சாப்பிட்டுட்டு போயிட்டேன். இது இப்போ எங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன்? எங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறாளா? தயவு செய்து அவளுக்கு அந்த அனிமல்ஸ் பேரு சரி. இப்ப பண்டிரஜிக்கு என்ன இங்கிலீஷ் சொல்ல இந்த நெருப்பு பூல கூடாது. இப்ப மெயினா பாபிக்கு போட்டா பிறகு நெருப்பு எரிய விடக்கூடாது. அந்த புகையிலேயே வந்து இதாகணும். நீங்க தேவை தம்பி, நீங்க தேவை அவங்கள இதுக்கு. அந்த வெடி வெடிச்சவரு வரா என்ன நடந்தது அந்த அந்த தருணத்துல இந்த மாதிரி உணர்ந்தீங்க? அந்த தருணத்துல வீட்டு அம்மாக்களுக்கு நான் இதுல நிக்கிறேன், அவனுக்கு போய் சொல்றேன்.
தடியா மூத்த கலரி போட்டு இந்த மூத்த பார்த்து நானே பயந்து வைட்டேன். இவன் பாரு பக்கத்துல. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு பேட்டேன். நான் மட்டும் சொல்லிட்டு அம்மாட்ட சின்ன காயம் மாதிரி அம்மாவுக்கு சொல்ல. பாதி முகம் அப்படியே அமைஞ்சிட்டு ஏதோ தீபாவளிக்கா என்னதுக்கு வருஷத்துக்கு வெடி கொளுத்துறதுக்கு வெடி எரியலேண்டு மறந்து எல்லாத்தையும் கலட்டி போட்டு எடுத்து கொண்டு இதுல கொட்டி போட்டு புறா கட்ட வச்சு ஊதினவர். அது இல்ல நானும் அப்படி ஒரு அனுபவப்பட்டான். அது புதுசு தெரிஞ்சு இல்ல நான் தூரத்துல இருந்து ஊதி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அது தடம் இல்லாத மறந்து ஒதுக்கிறான். அது கொண்டு டப்புன்னு போச்சவருக்கு அடிச்சு விட்டு சேம் ஃபீல். அம்மாவுக்கு சொல்லாதையா அந்த பெரிய காயத்தை வச்சிருந்து இதே பரவாயில்ல. நான் ஒரு நாள் ஒரு காட்டையை அழிச்சு எரிச்சிடா தெரியாது. சொல்லுங்க. ஓ அது என்ன இருக்கு என்ன சின்ன வயசுல ஒரு பக்கத்து வீட்ட ஒரு காணிக்கில் பெரிய ஒரு மரம் நாவல் மரம் மாமரம் எல்லாம் பட்டி ஒரு காணி ஃபுல்லாக பத்துதான் அந்த சருகுகள் இருந்தது. அப்போ படத்தில் வர மாதிரி அது ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல இப்ப இல்ல சரியா. படத்துல வர மாதிரி படத்துல எல்லாம் அப்படி எரிச்சிட்டு நூப்பாங்கல்ல அது எல்லாம் அப்படி நூறுபட்ட மாதிரி கொளுத்திட்டு போய் தண்ணி எடுத்துட்டு போனது அதுக்கு அங்க இருக்கு. கொளுத்திட்டு போய் வந்து அது ஃபுல்லா பார்த்துட்டு அது பெரிய தேசம் எல்லா இடமும் பார்த்து தீயணைப்பு படைக்கெல்லாம் கோல் எடுத்து நான் அப்படியே போய் ஒழிச்சிட்டேன். ஆனா நான் தான் செய்யறான்னு தெரியும் தெரியுது. அம்மா வீட்டு காணிக்கல தான் நின்றது. அப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சின்ன வயசுல எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்கும். என்ன சஞ்சனாக்கு என்ன இருக்கு? சஞ்சனா அப்படி ஒரு அநியாயம் சொல்லு கேட்குங்க. ஒன்று செய்து வச்சிருக்கோம் ஞாபகத்துக்கு. நாங்க எல்லாம் தான் செஞ்சிருக்கோம். கரெக்டாக ஞாபகம் இவையெல்லாம் பாரு எப்படி இருக்காங்க நிலத்து. அப்ப இருக்கு அந்த வாய்க்காலுக்கு அறிஞ்சிருந்தேன். இப்ப இந்த பிரச்சனை மறக்கா நல்ல வாசம் வருது. நல்ல வாசம் வருது. எரிஞ்ச வாசம் வருது. இல்லை ஆனால் இந்த எரிச்சா அந்த கருப்பாயிரும் ப்ரௌனிஷாக வரா. தங்கம் வந்து வைகோல்டா மாதிரி ரொம்படா. அதுதான் பிரச்சனை. இனி ஓகே. இனி பயம் பிடிச்சிட்டா பயம் பிடிச்சிடாமா போயில போய் நிற்கிறான். அதான் இறைச்சி தெரியா பாபிக்கு உடைக்கல அங்க இருக்கிற பாபிக்கு தெரியாது. அவள் உன்னதான் ஃபோக்கஸ் பண்றான். அந்த மாதிரி வரும் என்ன வேறு லெவலில் வரும். என்ன பிரச்சனை இடுக்கியை விட்டுட்டு வந்துட்டான். இந்த கேமரா பிடிச்சவன் நிற்கிறான் பாருங்க. அவன் சம்பவங்கள் அடிக்கடி செய்வான். இல்ல விஜய் சம்பவம் செய்யறோம் பார்த்துட்டு சம்பவம் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒத்துக்காதையில் ஆகுறா. ஏண்டா இவன் செய்யற வேலையெல்லாம் தெரியுமா சொன்னாதான் தெரியும். அவன் சம்பவம் மட்டும் தான் செய்யறேன்னு தெரியும். அதுல இங்கே அவன் தான் அவன் தொடர்றதெல்லாம் அது இதாக மாறும். பேனுக்கு இருந்தது நான் பேனுக்கு இருக்க மட்டும் நான் ஒன்றும் யோசிக்கல. தலைவர் எல்லாத்தையும் உள்ள எடுத்து அடிக்க போட்டு வந்திருக்கேன். இல்லை அவன் நீட்டா நேற்று நல்லதானே இவரெல்லாம் இந்த நெருப்பெரிக்க உதவினது காய் தள்ளி விடுங்க. ஆனா இன்னும் புகை நிக்கல. இப்படி புகைக்க கூடாது. புதுசா இருக்கிறாள். இவரான் அந்த வெடி கொடுத்தினார். ரைட் பாபிக்யூ கொஞ்சம் எரிய விட்டுட்டோம். அடுத்த ட்ரிப் சரியா வரும். அது அளவு என்ன அது அந்த முருகினை ஒரு அடிக்க தான் மணியாக இருக்கு வேணே. ஸோ அப்படி இருக்கு பாருங்க. நல்ல வாசமாக இருக்கு. ஆனால் இந்த கோல்டை பேர் தங்கத்தை பேர் எப்படி இருக்காண்டு இங்கே பாபிக்யூவை பாருங்க. சும்மா எப்படி இருக்காண்டு வா கலரை பார்க்கவே சும்மா வாய் ஊறுதா வேற லெவலா. இந்த அதில் இருக்கிற அந்த ஃபேட்டி லேயர் இருக்குது தானே அது ஊற்றி சும்மா ஃபோன் நிறத்துக்கு வருது. அது அந்த லைட்டாக கறி இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த பார்ட் தான் தரமாக இருக்கு.
சரி எல்லாமே வந்து முடிஞ்சது. இறக்குற தருவாய்க்கு வந்துட்டு இப்படி இருக்குன்னு வேறுங்க பாவிக்கு வேறு லெவல். சில பேருக்கு வந்து இந்த கைப்பக்குவம் இருக்கணும் என்ன ஜெரன்? அது மாதிரி என்ன இவரால் தான் அவர் பிரச்சனைக்குரிய ஆள் தான். இறக்கியாச்சு சஞ்சனா, டேஸ்ட் பண்ணுவோமா? நல்ல வாசம். பாபிக்யூ தயார். ஜெரினின் கைவண்ணத்தில் உருவான பாபிக்யூ. இப்போ அடுத்த ட்ரிப் வந்து போடும். இவ்வளோத்தையும் போட்டோம்டா. சரி சரி இப்போ என்னென்னா வந்து பாபிக்கு வந்து சுட சுட சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தான் அதுதான் சாப்பிடுங்க. சஞ்சனா சஞ்சனா நாங்கள் முதல் பார்த்துட்டு லைட் அந்த மேலே ரைட் அதான் பார்ட்ஸ் அண்ணாண்டு சமையலை பாருங்க. நான் ஒரு வாய் ஒன்று வச்சேன்னா சும்மா வேறு லெவல். நுவரேலியாவில் ஒரு பாபிக்கு ஒன்று சாப்பிட்டோம். குளிருக்கு ரொம்ப மாதிரி இருக்குது. இல்லை நல்லா இருக்கு. இந்த லைட்டாக இந்த இதான இதோட எடுக்கணும். இந்த மேலே பொரிஞ்ச இது இருக்குல்ல அதோட இது. ஆ சரி செம்ம டேஸ்டாக இருக்கா? உனக்கு போல கைப்பக்கம் இருக்குன்னு தெரியும் முடியும். இதுதான் ஆர்லேருந்து வந்தது. அப்பாவிலே இருந்தோம். சஞ்சனா அப்படி இருக்கும். நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் வச்சு சாப்பிடுங்க. சுட சுட டேஸ்ட் பண்ணோட வேண்டாம். நல்லா இருக்கு. இந்த இஞ்சி மற்ற மசாலா எல்லாம் வந்து நல்லா அரைச்சி போட்டு அடி மட்டுமே நல்லா வேகி இருக்கு. நாங்கள் தான் முதல் வெள்ளோட்டம் தேசி புளி போட்டு அண்ணா சுட்டு தர. இவர் நான் பிச்சு பிச்சு வைக்கிறதெல்லாம் களவு எடுக்கிறேன். இவர் நான் இல்லை தானே? இல்ல நீ அம்மா அம்மா அப்பாவும் கேட்டோம் டின்னரை நாங்களே வந்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றீங்க ஜெர்னுக்கு? என்ன தங்க காப்பு போடலாமா? சாப்பாடு கடை வந்து கொடுக்கலாம். வாங்க கிஞ்சி நடுவில் வா. இந்த மணந்துட்டு அவனுக்கு அங்கே நான் தான் போய் சொல்லிட்டு வரேன். இந்த கைத்து கேமரா ஒரு அங்கே திரும்பி காட்டுறான்டா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்றேன். இந்த துண்டோட இந்த மேல் துண்டு தான் நல்லா சாப்பிட்டு பாருங்க. இடத்த விடுறாங்களே இல்லை. கிஞ்சிலி வாடிடு. சஞ்சனா ஃபார்மின் ஹோலி பழக்க போதை ஒன்று அப்படியே இதோட அப்படியே தூக்கிடுங்க. சஞ்சனா ஃபார்ம் கோழி அதான் பறக்குது. சஞ்சனா ஆட்டியை பாருங்க. நல்லா இருக்கு. கடையில் உண்மையிலே நாங்கள் கடையில் பண்ணுறத விட நல்லா இருக்கு. நான் 50 வயசுக்குண்டே தான் சாப்பிட்றமே இதை. அதான் வந்து செய்யறது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பரவாயில்ல. இதுக்கு என்ன கொஞ்சம் பொருள் நாங்கள் ஆர்டர் பண்ணினாங்க. சரியா? ரொட்டி சோஸ் எல்லாம் சாப்பாடு சின்ன துண்டு அதான் மினக்கட்டு சத்து சைட்டாக போட்டு வச்சேன்னா எடுத்து திரட்டு அவன் எடுக்காது ஓட்டை கால உண்டு அவ்வளோ. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அந்த பதில் செய்திருப்பாரு நல்லா. அந்த பதில சொல்லுங்க. நல்லா இருக்கும். இதெல்லாம் எடுத்து கட்டிச்சு பிடிச்சு மேயணும். சஞ்சனா மகளும் பாரத்துக்கு முழுக்க முடிச்சுட்டு ஒரு மடப்பை வைக்கும். இல்ல எடுத்து ஒளிச்சு வச்சு விடணும். உள்ள போய் போடுயாகும். சரி இப்போ பாபிக்கு நான் போட்டு கொண்டு வந்தாங்க. இன்னும் தணல் இருக்கிறபடியாக வந்து ஒரு பாம்பு கொண்டு வந்தது. அந்த பாம்பை பிடிச்சி உதிச்சாச்சு. இங்கே வேறு பாம்பு பாபிக்கு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஒரு நீளமான பாம்பு ஒன்று பிடிச்ச நாங்கள் உரிச்சு பாபிக்கு போடுறோம். அதை பாருங்க
எத்தனை துண்டு இதில் இருக்கு கேட்டாங்கன்னா பிடிச்சிட்டு போகிறாங்க. இவ்வளோ இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வேண்டாம். இன்றைக்கு சாப்பிட்றோம். இது என்ன பார்ட்ஸ்ன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சும்மா இல்லை சேர பாம்பு இது. சாரை இல்லை கோழி பாம்பு தான் சேர்ச்சிருக்கு சாரை வந்து மொத்தம். இவன் தான் அந்த பாம்பை உரிச்சார். இது பாருங்க கழுத்தை வட்டி தலை அப்படி இருக்கு அந்த நாவாம தலை சாப்பிடக்கூடாது. தலையில விஷயம் இருக்கு. பாம்பு ரச்சி இதுக்கு முதல் சாப்பிட்டுருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் பேசாம அப்படி கழுத்து கழுத்து அப்படி பாம்பு கோழின்ற கழுத்து நம்பிடுவாங்கள்டா. இப்படி போட்டுட்டு ஒரு 10 துண்டை போட்டுட்டு இல்லை எங்களுக்கே ஒரு திடீரெண்டு பாம்பு அந்த பாம்பு மாதிரி தான் எனக்கு கிடாக்கு. ஒரு 5 கழுத்து தனி கழுத்துகளை வெட்டி பாபிக்கு உள்ள போட்டா நம்பிடுவா. சரி இப்போ அடுத்த ட்ரிப் வந்து போட்டிருக்கு. அதோட ரொட்டி வந்து போடுறதுக்கு முதலே சொல்லியிருந்தா போட்டிருப்பாங்க. எங்களோட வித்துவான் இவனெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ ரொட்டி வந்து வேண்டுறதுக்கு ஆக்கலாம் அனுப்பியிருக்கு. ரொட்டி பாபிக்கு சோஸ் எனக்கு இப்போ வயிறு முட்டிச்சு. சரி இப்போ இவங்க ரொட்டி வேண்ட போனவங்கள அதை மட்டும் கடைசியா முடிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிடலடா உங்களுக்காண்டி காத்து சாப்பிடுங்க. சரி அவ்வளோ பாபிக்கு உறங்கியாச்சு. இன்றைக்கு பாபிக்கும் இங்கே ரொட்டியும் ஒரு புடி. சரி இவன் எப்படி இருக்கேன் வாசமே தூக்குது சும்மா அந்த மாதிரி வந்திருக்கு. 2ஆம் தரம் போட்டது இல்லாம வந்து அந்த மாதிரி இந்த பாம்பு பாபிக்கும் ஒரு சாப்பிட்டு பார்க்கணும். பாம்பு வால்ல செஞ்சது. பாம்பு வால். அது பாம்பு வால். தலையில பாதியை வட்டி போடக்குள்ள. சரி சாப்பிடுவோம். எல்லாரும் முண்டா போயிருந்து சாப்பிடுவோம். அப்போது சாப்பிட்டது வந்து டேஸ்ட் பண்ணுறாக்குதார். சரி பாபிக்கு எல்லாம் தயாராகிவிட்டது. பாருங்கள் எல்லாரும் வந்து வட்டமாக கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறோம். இதுக்கு சோஸ் வெங்காயம் மற்றது வந்து தேசி புளி. எங்க சஞ்சனாவுக்கு விட்டு சாப்பிட்டு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோமே. என்ன எங்க அண்ணாங்க இதை அப்படி பிடிச்சி அப்படி மேலால் அப்படி விட்டு போட ஆடிக்கணும். அப்படி விட்டு இங்கே வேறுங்க இப்படி இதாகி இப்படி எடுத்து அல்டிமேட். என்ன மாதிரி இருக்கும் வேறு லெவலா? இப்படி கால் எடுத்து இப்படி அப்படி அப்படியே கடிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. கட்டாயம் முயற்சி செய்யுங்க. அது இந்த கோழின்ற ஸ்பெஷலாக தான் எவ்வளோ டேஸ்டாக இருக்கு போல. ஆ சஞ்சனா ஃபார்ம் கோழி என்ன வழியாக டேஸ்டாக இருக்கு போல. ஏண்டா அவன் தான் அந்த பாம்பு சாப்பிட்றோம். டேய் பாம்பை காடு. பாம்பு சாப்பிட்றதா அவன் தானே. ரைட் அப்படி விளையாடுங்க. யாராவது உங்களோட இதில் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கேமராமேனை சாப்பிட வைக்கலாம். அங்கே நிற்கிறான் நீ. இவன் தான் அந்த கமெண்ட் பண்ணுற ஆளாக இருக்கும். இப்படி கேமராமேன் தானே கூடுதலாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். கேமரா சாப்பிடக்க அப்படித்தான் இருக்கும். நீ 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 சொல்றா அம்மா அம்மா என்ன போட்டது. ஆனால் வேலை வேலை உண்மையான கடையில் பண்ணுறத விட அந்த மாதிரி இருக்கும். சிக்கனம் நீ சாப்பிட்டு சொல்லு. சாப்பிட்டு சொல்லு. நீ சொல்ல நீ சொல்லு. சொல்லு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. மிக விரைவில் பாபிக்கு கடை புதுக்குடியிருப்பை போட்டால் யார் வாடிக்கையாளர் வருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் இத்துடன் நீங்கள் சொல்லல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய் பாய் பாய்.